கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த காலை வேளையில் பரிசுத்தமான மகிழ்ச்சியான நாள். காலை வேளையில் கர்த்தருக்கு பிரியமான இந்த நாளின் காலை வேளையில் அவரை ஆராதிப்பதற்கு எங்களோடு கூட சேர்ந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த அலங்கார ஆராதனை அவருக்கு நேரே நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனை நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கிற, உம்மை துதிக்கிற பாத்திரங்களாய் தேவன் எங்களை அழைத்து தெரிந்து கொண்டபடியாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து இதை வழிநடத்தும்படியாக ஸ்தோத்திரத்தோடு எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை காணலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம். அவர் பேசுவதை இங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம். மணிபடர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின்
நெஞ்சம் மணலாக மண்டிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை உண்டாக பின்னரசர் அன்புடனே கண்விழி பாய்ந்தார் கண்விழித்து என் முன்னே கர்த்தர் இயேசுவின்றார். இயேசுவை நான் காணலாம், அவர் பேசுவதை கேட்கலாம். இயேசுவை நான் காணலாம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவமரம் பலனற்று போனாலும் பயிர்களிலே தானியமின்றி போனாலும் ஒலிவமரம் பலனற்று போனாலும் பயிர்களிலே தானியமின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தோன்றாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள்
எல்லாமே நமக்கு எதிராக எழுப்பினாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லி ஆடுவோமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலையில் உனக்கு எதிராக எழும்பி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். சோதரிக்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கிதியோன் தன்னை குறித்த ஒரு பயம், எப்படி ஆகும் என்று சொல்லிய ஒரு பயம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி, உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோட போய் என்று சொல்லி ஆவியானவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். பயன்படுத்துகிறார். ஆவியானவர் தெளிவாய் நடத்துகிறார். ஆனாலும் தனக்குள் ஒரு கலக்கம், பேசுகிறது நீர்தானா என்று சொல்லி ஒரு கலக்கம் கேட்கிறார். இவ்வளவு ஆண்டோட ஒரு சோதனை செய்யறோம் பாருங்க. ஒரு கோலை நான் இந்த இடத்துல போடுகிறேன், அந்த இடத்துல மட்டும் பனி பெஞ்சு இருக்கணும், மற்ற இடமெல்லாம் காய்ந்து இருக்கணும் என்று சொல்லி ஒரு முறை கேட்கிறார். அதுவும் அப்படி ஆயிடுச்சு. கோல் மாத்திரம் காய்ந்திருக்க, மற்ற இடமெல்லாம் பனி பெய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுவும் அப்படி ஆயிற்று. தேவனை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு மோசேயை பார்க்கிறோம், ஒரு கிதியோனை பார்க்கிறோம். பேசுகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், பலத்தோடு போகிறார்கள். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். உன்னோடு இருக்கிறவர் பலமுள்ள ஆவி, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலமானவர், உன்னை நடத்துகிறவர் பலமானவர், உன்னை சோர்ந்து பண்ணுகிறவர் அல்ல, உன்னை திடப்படுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை தைரியப்படுத்துகிறவர். எப்பக்கம் நீ சோர்ந்து போனாலும், ஒருவேளை உனக்கு எதிராக கூட்டம் கூடலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திடங்கள், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னை பயப்படுத்துகிற ஆவி கர்த்தர் மறைத்து, உன்னை பயப்படுத்துகிற பொல்லாத வல்லமையை கர்த்தர் அழித்து போட்டு, உன்னை பலமுள்ள மனுஷனாக, உன்னை பலமுள்ள மனுஷியாக கர்த்தர் இந்த காலை வேளையில மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ திடப்படுவாயாக என்று சொல்லுகிறார், நீ தைரியப்படுவாயாக என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. கர்த்தர் பலமுள்ள ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். பலவீனம் ஆவி இல்ல, பலவீனம் இல்லை, பலமுள்ள ஆவி நமக்குள் வந்திருக்கிறபடினால், அந்த பலமுள்ள ஆவி நம்மை நடத்துகிறபடினால இந்த காலை வேளையில அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்தரிக்கிற ஐயா, ஒவ்வொரு நாளும் உடைய பலம் என்னை தாங்கட்டும். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நம்மை பயப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிற ஆவியானவர், நம்மை திடப்படுத்துகிறவர், நம்மை உருவாக்குகிறவர். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பக்கம் போனால் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்ன சொல்வேன், நீர் செய்ததே. 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா பாருங்க, ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல எத்தனை கேள்விகள்,
ஏக்கங்கள், இந்த ஏக்கங்களும் கேள்விகளும் நம்முடைய உள்ளத்துல இருக்கிற வேளையில யார் இதற்கு விடை தருவார் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த கால வேளையில கர்த்தர் பேசுகிறார் உன்னோடு. கர்த்தர் உன்னை தோள் மேல தூக்கி சுமக்கிறார். நான் சுமப்பேன் மகளே என்று சொல்லி, நான் சுமப்பேன் மகனே என்று சொல்லி கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துகிறார், உன்னை தேற்றுகிறார், உன்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அடையாளம் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அடையாளம் இல்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததே, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவது. நீங்க மட்டுமில்லை, நான் எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டுமில்லை, அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா? ஆமென் சொல்லிருக்கிறோம். எத்தனையோ வாக்கு தந்த வசனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, எல்லாம் உயிருள்ள வார்த்தைகள். அது ஏனோ தானோ என்று சொல்லி, அது உயிரற்ற வார்த்தை அல்ல, உயிருள்ள வார்த்தை, அது பேசுகிற வார்த்தை. உனக்குள் இருந்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பயத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார், உன்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார். நீ மகிழ்ந்து கழுவத்தக்கதாக கர்த்தர் உன்னை ஆவியில கழுவுற பண்ணுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உன்னால முடியும், உன்னால சாதிக்க முடியும், உன்னால வாழ முடியும். ஐஸ்வர்யவான், உனக்கு இருக்கிற பலவீனம் மாறும், உனக்கு இருக்கிற எல்லா விசுவாசமும் நீங்களும், உனக்குள்ள வல்லமை ஊற்றெடுக்க வேண்டும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவராக இருக்கிறபடினால நீ சோர்ந்து போக தேவையில்லை, நீ கவலைப்பட தேவையில்லை. கவலைப்படுகிறதுனா எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? எத்தனையோ மெடிக்கல் வந்தாலும், எத்தனையோ சயின்டிபிக்கல் எவ்வளவோ மாற்றங்கள் வந்தாலும் ஒரு மனுஷனையும் உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஈவு, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை உயர்த்தவும் முடியும், உன்னை தாழ்த்தவும் முடியும். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராயிருக்கிறார். உன்னை கற்பனை வைத்து அழகு பார்க்கிற கர்த்தர். நீ சோர்ந்து போகாதே. அருமையான மகனே, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். உனக்குள் இருக்கிற கர்த்தர் எல்லாமே மாற்றி உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன் தவிப்பை மாற்றி உன்னை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், சோதரிக்கிறோம். ஒரு விசை கூட தேவாத தேவனை, கர்த்தாதி கர்த்தரை காலை வேளையில நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்முடைய இல்லத்தை, நம்முடைய உள்ளத்தை அவர் கொடுத்து அவரை மாத்திரம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். பரலோக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவரை பாடி ஆராதித்த நாம் கொஞ்ச நேரம் அவருடைய உயிருள்ள வார்த்தைகளை உட்கொள்ள போகிறோம். இது ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல, இது உயிருள்ள ஒரு புத்தகம். உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும்
நம்பி இருக்கிற ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த உலகத்தில் எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிறது. எந்த கேள்வியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே அதற்கு தேவையான பதிலை கர்த்தர் இந்த புத்தகத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே கொஞ்ச நேரம் இந்த வேத வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியானிக்க உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், மகிழ்ச்சியாக்குவார், சமாதானத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லலாமா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மனிதனுடைய பலன் எல்லாம் வயது ஆகாத அந்த பலன் அப்படியே குன்றி போகும். ஆனால் கர்த்தருடைய பலன் ஒருபோதும் குன்றுவதே இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய பலன் ஒருபோதும் குன்றி போவதில்லை, குறைந்து போவதில்லை. ஆகியதான் அருமையான ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல முறை, பல ஆயிரம் முறை, லட்சம் கோடி முறை சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். நாம் அப்படி சொல்ல சொல்ல அவர் நம்மை பலவானாய் மாற்றுவார். நாம் அப்படி சொல்ல சொல்ல அவருடைய பலம் நம்மை ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 84:5 சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டுடைய பலத்திலே நடக்கிறவர்கள், ஆண்டுடைய பலத்தை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்முடைய பலத்தை நாம் நம்புவதை விட, நம்முடைய புய பலத்தை நம்புவதை விட, அவருடைய புய பலத்தை, அவருடைய வல்லமையின் பலத்தை நாம் நம்பி இருந்தால் நாம் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:1 வசனம் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே. என்னுடைய பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என்னுடைய வல்லமை எல்லாம் நீர்தான் ஐயா. அதுதான் அதுக்கு அர்த்தம். அருமையான ஒரு வார்த்தை, என் பலனாகிய கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நம்முடைய பலத்தினாலே நாம் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நம்முடைய பலத்தை வைத்து நாம் இந்த உலகத்தில் நாம் நினைத்தபடி வாழ முடியாது. நாம் நம்முடைய பலத்தை நம்பி நாம் ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய பலத்தினாலே நாம் மலைகளை தாண்டலாம். கர்த்தருடைய பலத்தினாலே நாம் சமுத்திரத்தை தாண்டலாம். அவருடைய பலத்தினாலே பள்ளத்தாக்குகளை நாம் தாண்டலாம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 2வது வசனத்திலே ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். கன்மலை, கோட்டை, இரட்சகர், தேவன், துருகம், கேடகம், இரட்சணிய கொம்பு, உயர்ந்த அடைக்கலம் எல்லாம் எனக்கு நீர்தான். நீர்தான் எனக்கு கண்மலை, நீர்தான் எனக்கு கோட்டை, நீர்தான் எனக்கு துருகம், நீர்தான் எனக்கு இரட்சகர், நீர்தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்னால் நீர்தான் எனக்கு பலன். அல்லேலூயா. அதுதான் என் பலனாகிய கர்த்தாவே. அவர் நமக்கு பலனாய் இருக்கும் போது அவர் நமக்கு துருகமாய் இருப்பார். அவர் நமக்கு பலனாய் இருக்கும் போது அவர் நமக்கு கோட்டையாக இருப்பார்.
அவர் நமக்கு பெறனாக இருக்கும் போது அவர் நம்மை ரட்சிக்கிற ரட்சகராக இருப்பார். அவர் நமக்கு பெறனாக இருக்கும் போது அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பெறனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடாகுடி. ஆக இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இப்படி சொல்ல சொல்ல நமக்குள்ளே ஒரு வல்லமை இறங்குகிறதை உணர முடிகிறது. கர்த்தரின் பலன் என்று சொல்ல சொல்ல நமக்குள்ளே ஒரு வல்லமை இறங்குகிறதை, ஒரு பலன், ஒரு புதிய பலன் நம்மை ஆளுகை செய்கிறதை நாம் உணர முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை ஒரு சில நிமிடங்களில் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். 3 காரியங்கள். முதலாவது, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவர். இரண்டாவது, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர். மூன்றாவது, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, ஒரு ஆத்துமா இருக்கிறது, ஒரு ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. மனிதன் என்று சொல்லுவது ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் இணைந்தவன் தான் மனிதன். நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது, நமக்குள்ளே ஆவி இருக்கிறது, சரீரம் வெளியே பார்க்கும்படியாக இருக்கிறது. அந்த ஆவியும் ஆத்துமா நமக்குள்ளே இருக்கிறது. ஆக இந்த 3 சரீரம், ஆத்துமா, ஆவி, இந்த 3ஐயும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு சரீரமும் ஆத்துமாவும் ஆவியும் பலன் உள்ளதாக இருக்க வேண்டும். சரீரத்துக்கும் பலன் தேவை, ஆத்துமாவுக்கும் பலன் தேவை, ஆவிக்கும் பலன் தேவை. ஆக இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவர், நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர், நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறவர். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் ஆவியையும் பலப்படுத்துவாரால் கர்த்தருக்கு சொல்றோம். முதலாவது, நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையாய் பவுல் பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மை கிறிஸ்துதான் பலப்படுத்த வேண்டும். அவர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவார் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவையான பலன், வல்லமை நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது நம்முடைய சரீரத்தை இவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் சரீரத்திலே பலன் தேவை. பலன் குட்டி போகிற போது சரீரம் நான் நினைத்த வேலையை செய்ய ஒத்துழைக்காது. சோர்ந்து விடுவார்கள், அமர்ந்து விடுவார்கள், படுத்து விடுவார்கள். செயல்படாத ஒரு சரீரமாய் நம்முடைய சரீரம் மாறிவிடும். ஆக நம்முடைய சரீரத்தை தேவன் பலப்படுத்துகிறவராக அவர் பலப்படுத்தினால் நம்முடைய சரீரம் பலன் உள்ளதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த தேவன், இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. அவள் தேவாலயத்துக்கு போகிற போது தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து அங்கே வைக்கிறார்கள். அவன் தேவாலயத்துக்கு வருகிற ஜனங்களிடத்திலே பிச்சை கழித்த ஒரு மனுஷனாக இருந்தான். பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி உற்று பார்க்கிறான். பேதுரு சொல்கிறார், என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்துல உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில்
எழுந்து நட என்று ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அங்கே 7வது வசனம் சொல்கிறது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. அவனை சுமந்து கொண்டு அந்த இடத்துல வைப்பார்கள். ஆனால் பேதுரு வார்த்தை சொன்ன உடனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இதுவரைக்கும் நடப்பதற்கு பலன் இல்லை. ஆனால் இப்பொழுது அவனுடைய கால்களுக்கு பலன் வந்து விட்டது. அவன் எழும்பி துள்ளி குதித்து நடந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 8வது வசனம் சொல்கிறது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவருடனே கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் நல்லது. அது இந்த ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவர். எப்பேற்பட்ட பலகீனமாக இருந்தாலும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு கொடாவொளி ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலத்தை தருகிறவர் இந்த ஆண்டவராகிய கர்த்தர். ஆகவேதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லி. Lord is my strength. இந்த தேவன் நம்முடைய பலனாய் இருக்கிறார். உபாகமத்திலே 34வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசே மரிக்கிற போது, தேவ மனுஷனாகிய மோசே மரிக்கிற போது 120 வயதுள்ளவராக இருந்தார். 120 years old. ஆனால் வேதம் சொல்கிறது அவருடைய பலன் குறையவே இல்லை. மரிக்கும் போது கூட மலையில ஏறி அங்கேதான் மரணத்தை சந்திக்கிறார். தேவனே வந்து அவரை சரத்தை அடக்கம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரிக்கிற அந்த நாளிலும் கூட ஒரு உயர்ந்த மலையில ஏறுவதற்கு மோசேக்கு பலன் இருந்தது. வயது 120. அல்லேலூயா. ஆக இந்த தேவன் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலத்தை தருகிற தேவன். 120 வருஷம் மோசேயை போல நாம் வாழ்ந்தாலும் 120 வருஷத்துக்கும் தேவையான பலத்தை, வல்லமையை நம்முடைய எலும்புகளுக்கும் நம்முடைய நரம்புகளுக்கும் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்கும் தருவதற்கு இந்த தேவன் பலன் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவருடைய பலத்தை நம்பி நம்முடைய சரீரம் இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும், நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அவருடைய பலத்தை எதிர்பார்த்து அவருடைய பலத்தை நம்பி இருக்கும் என்று சொன்னார். ஒவ்வொரு இமைப்பொழுதும், ஒவ்வொரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டும் நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் பலப்படுத்துவதற்கு தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு நெருங்கி நெருங்கி சஞ்சரிக்க அவருக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்க ஆண்டவராய கர்த்தரோடு கூட நாம் அதிகமாய் சஞ்சரிக்க நம்முடைய சரீரத்திலே பலன் வந்து கொண்டே இருக்கும். மோசே அப்படித்தான் 40 நாளெல்லாம் குசியாமலும் குடியாமலும் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன். ஆகவேதான் ஆண்டவர் 120 வருஷமாய் அவருடைய சரீரத்தை பலமுள்ள ஒரு சரீரமாய் மாற்றினார். கடலை தாண்டுவதற்கும், மலையை தாண்டுவதற்கும், பள்ளங்களை தாண்டுவதற்கும் தனியாக அல்ல, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஜனங்களை கூட கூட்டி சென்று இப்படி கடலையும் மலைகளையும் வனாந்திரத்தையும் கடந்து தாண்டி செல்வதற்கு மோசேயுடைய சரீரத்தை தேவன் பலப்படுத்தினார். அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய சரீரங்களையும் அவர் பலப்படுத்துவதற்கு, நம்முடைய கரங்களையும் நம்முடைய கால்களையும் நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் அவர் பலப்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் உங்கள் சரீரங்களை ஆளுகை செய்வதாக
கர்த்தருடைய பலன் உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் பலப்படுத்துவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அங்கே ஆண்டவர் கிதியோனை பலப்படுத்தினார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 29 முதல் 31 வரை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேற்றை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. கர்த்தருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்களை ஆண்டவர் கழுகுகளை போல பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்க அவரோடு சஞ்சரிக்க கழுகை போல சேற்றை அடித்து உயர எழுப்புவதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்கு பலன் தருகிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 41:10 பார்க்கிறோம். அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் அவருடைய பலன் இறங்கி இப்பொழுதே உங்களை சுகமாக்குவதால் பலவீனனும் இனி தன்னை பலவான் என்று சொல்லுவானார். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானார். கர்த்தருடைய பலத்தினாலே பலவீனர்கள் நான் பலவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய பலம் உங்களை ஆளுகை செய்வதாக. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். முதலாவது இந்த தேவன் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது நம்முடைய ஆத்துமாவை இவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த தேவன் சரீரத்தை மட்டும் பலப்படுத்துகிற தேவன் அல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவையும் பலப்படுத்துகிற தேவன். சங்கீதம் 23:3 வசனத்திலே பார்க்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, நம்முடைய ஆத்துமாவை இந்த தேவன் தேற்றுகிறவராக இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை இந்த தேவன் தேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதுல 4வது வசனம் சொல்கிறது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். எலியாவை குறித்து வேதம் சொல்கிறது 18ஆம் அதிகாரத்திலே 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளை, எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தின இது எலியா எசபேலுக்கு பயந்து ஓடுகிற போது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். எலியாவுக்கு அவருடைய ஆத்துமாவிலே ஒரு சோர்வு, எலியாவுக்கு அவருடைய ஆத்துமாவிலே ஒரு சோர்வு வந்து விட்டது. கர்த்தர் நல்லவர். ஆக நம்முடைய ஆத்துமாவிலே இருக்கிற சோர்வை தேவன் மாற்றுவார். சூறை செடியிலே படுத்திருக்கிற போது வசனம் சொல்லுகிறது, ஒரு தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி அவருக்கு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் கொடுக்கிறார். அதை சாப்பிட்டு கொண்டு மறுபடியும் தூங்குகிறார்.
திரும்பவும் இரண்டாம் தரமும் தூதர் தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூர பிரயாணம் வெகு தொலைவு என்று சொல்லி மறுபடியும் தட்டி எழுப்பி சாப்பிட வைக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போன அந்த எலியாவுடைய ஆத்துமாவை கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அதை தேற்றுகிறார், தட்டி எழுப்புகிறார். கர்த்தருக்கு ஆக இந்த தேவன் நம்முடைய சரீரத்தை மட்டும் பலப்படுத்துகிறவர் அல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் இவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 38வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கெத்செமனியிலே அவர் பாடுபடுவதற்கு முன்பே அவர் கெத்செமனிலே ஜெபிக்கிற போது இயேசு அவரோடு கூட இருந்த சீசர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்துமாவே துக்கம். இதே சம்பவத்தை லூக்கா எழுதும் போது அழகா எழுதுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 43வது வசனம் சொல்கிறது. லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இயேசுடைய அந்த ஆத்துமாவிலே ஒரு துக்கம் இருந்த போது கெத்செமனியிலே அவர் ஜெபிக்கிற நேரத்திலே வானத்திலே இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆக இந்த தேவன் நம்முடைய ஆத்துமாவிலே சோர்வு வருகிற போது நம்மை இவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிற தேவன். இந்த தேவன் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற தேவன். தூதனை அனுப்பி எலியாவின் ஆத்துமாவை பலப்படுத்தினார். தூதனை அனுப்பி ஆண்டவராய் இயேசுடைய ஆத்துமாவை இந்த தேவன் பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமாவிலும் சோறு வருகிற போது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த தேவன் நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரீரத்தை மட்டும் பலப்படுத்துகிற தேவன் அல்ல, ஆத்துமாவை மட்டும் பலப்படுத்துகிற தேவன் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற ஆவியையும் பலப்படுத்துகிற தேவன். ஆவியில சோர்வு வரும்போது, ஆவியில துக்கம் வரும்போது, ஆவியில நாம் அப்படியே நாம் ஒரு மந்த நிலையிலே நாம் தள்ளப்படுகிற போது அவர் வந்து நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 11:19 சொல்லுகிறது, அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவையின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதனுடைய வார்த்தை புதிய ஆவியை கொடுத்து நமக்குள்ள ஒரு புதிய ஆவியை தருவார். நம்முடைய ஆவியை பலப்படுத்துவார். ஆவியில சோர்ந்து போய் இருக்கும்போது, உங்கள் ஆவி சோர்ந்து போய் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், ஒரு புதிய ஆவியை தருவார். ஒரு புதிய ஆவி நமக்குள்ள இறங்குகிற போது நம்முடைய இருதயம் சோத்துடும். கல்லான இருதயம் நம்மை விட்டு அகன்று போகும். பாவம் செய்வதற்கு துணிகர கொள்கிற கல்லான இருதயம் நம்மை விட்டு அகன்று போகும். பிடிவானம் பிடிக்கிற அந்த கல்லான இருதயம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற அந்த கல்லான இருதயம், வசனத்தை உள்வாங்காத கல்லான இருதயம் நம்மை விட்டு அகன்று போய் அது சதையான இருதயமாய் மாறிடும். நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு ஒரு புதிய ஆவியை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதால். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 37:14 வசனம் சொல்கிறது,
எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். அவருடைய ஆவியை நமக்குள்ளே வைப்பாரா, அப்பொழுது நாம் உயிர் அடைவோம். அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அவருடைய ஆவியை நமக்குள்ளே வைத்து நம்முடைய ஆவியை தட்டி எழுப்புகிற தேவன், அவருடைய ஆவியை நமக்குள்ளே வைத்து நம்முடைய ஆவியை உற்சாகப்படுத்துகிற தேவன், அவருடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி நம்முடைய துக்கங்களை மாற்றி நம்மை சோத்திரம் உயிரடைய செய்கிற தேவன் இந்த தேவன். கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவேதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இந்த கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிற தேவன், நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவன், நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிற தேவன். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலன், நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான பலன், நம்முடைய ஆவிக்கு தேவையான பலன் இந்த தேவனிடத்திலே இருக்கிறது. சோத்திரம். நம்முடைய எலும்புகள் எல்லாம் நம்முடைய சரீரத்திலே அழகாக அந்தந்த இடத்திலே சரியாய் பொருத்தப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருப்பது எல்லாம் அவருடைய பலன். கர்த்தருக்கு சோத்திரம். நியாயாதிபதியுடைய புஸ்தகத்திலே நீங்கள் 16ஆம் அதிகாரத்திலே படித்து பாருங்கள். சிம்சோனுடைய சரித்திரத்தில் படித்து பாருங்கள். சிம்சோன் பெலிஸ்தர் கையிலே சிக்கி தவிக்கிற போது கண்களெல்லாம் பிடுங்கப்பட்டு கையிலே பெண்கள விலங்கு மாற்றப்பட்டு சோத்திரம் ஒரு வேடிக்கை பொருளாக சிம்சோன் கொண்டு வருகிற போது சிம்சோன் ரகசியமாக அவரை அழைத்து வருகிற ஜனத்தில் கேட்கிற ஒரு வார்த்தை, நான் கொஞ்சம் சாய்ந்து கொள்வதற்கு தூண் எங்கே இருக்கிறது? ஆனால் அவன் போய் அந்த தூணை சொன்ன உடனே தூண் பக்கத்தில் போய் எப்படி சாய்ந்து கொள்கிறான். அவ்வளவு பெரிய பெரிய ஒரு கூடாரம், கிட்டத்தட்ட 3000த்துக்கு அதிகமான ஜனங்கள் அங்கே வேடிக்கை பெலிஸ்தர்கள் இந்த சிம்சோன் காட்டுகிற வேடிக்கை பார்த்து கூடியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிம்சோன் ஆண்டவரே தேவரே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த தூணில சாய்ந்து கொள்கிறார். சொல்ற வார்த்தை தேவரே பலப்படுத்தும். ஆக தூணிலே சாய்ந்து அப்படி 2 தூணை பிடித்து அசைக்கிற போது அது அவ்வளவு பெரிய பில்டிங், இந்த 2 தூண் தான் தாங்கி கொண்டிருக்கிறது வீட்டை. 2 தூணை அசைக்கிற போது அது அப்படியே விழுந்தது. கிட்டத்தட்ட 3000 பேர் செத்து போனார்கள். வசனம் சொல்கிறது, அவர் உயிரோடு இருக்கும் போது கொண்டவனை பார்க்கலும் சாகும் போது கொண்டவர்கள் அதே அநேகம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அது சொன்ன வார்த்தை தேவனே பலப்படுத்தும். சத்துருக்களை எல்லாம் மடங்கடித்து விட்டார். பலம் கொண்டு போயிருக்கிறதா? ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாமல் எதிராக உங்களை வேடிக்கை பொருளாக வைத்து உங்களை கேவலமாய் பார்க்கிற சத்துக்கள் மத்தியில உங்களை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்களா? சிம்சோனை போல சொல்லுங்கள், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லு. அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் சத்துருக்கள் எல்லாம் மடங்கடிக்கப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்முடைய சரீரத்தை அப்படி பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறவர், நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறவர், அவருடைய ஆவியே நமக்குள்ள தந்து நம்மை உயிரடைய செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்கள், அவருடைய பலத்தையே நம்பியிருங்கள். உங்கள் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஒவ்வொரு சரீர அவயங்களுக்கும் அவருடைய பலம் தேவை. அதை பெற்றுக் கொள்ளுங்கள். மோசே போல கர்த்தர் உங்களை நடத்துவார். எலியாவை போல கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு கொடாகுடி சோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான தேவனே, இந்த பரிசுத்தமான நாள், இந்த கால வேளையில உண்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்ததற்காய் சோத்திரம் ஐயா. எங்களோடு கூட சேர்ந்து உண்மை ஆராதித்து இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் உம்முடைய பலத்தினால் இடைகட்டும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் ஐயா. சோத்திரம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருடைய சரீரத்தையும் ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் ஒவ்வொருடைய ஆவியையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தும்படி செபிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னதை போல நான் உம்மை நோக்கி சொல்லுகிறோம், என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே என்று உம்மை நான் கூப்பிடுகிறோம் ஐயா. என் பலனாகிய கர்த்தாவே என்று கர்த்தாவே உம்மை நான் அழைக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. நாள் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலவீனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விலகி போவதாக. பிறவி சப்பானுடைய சரீரத்திலே பலன் இறங்கிறதை போல, அவருடைய காலிலே பலன் இறங்கிறதை போல நாளில் அதில் பெருகினமாக இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இங்க பலன் இறங்கட்டும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய வல்லமை பலவீனர்களை பலவானாய் மாற்றட்டும் என்று சொல்லுங்க. சோத்திரம். ஆத்துமாவில் இருக்கிற துக்கங்களை கர்த்தர் மாற்றுவீராக. சோத்திரம். எலியாவின் ஆத்துமாவை தூதரை கொண்டு தேற்றின கர்த்தர், ஆண்டவராய் இயேசுவின் ஆத்துமாவை கெஸ்தமனில தூதனை அனுப்பி தேற்றின கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆத்துமாவிலே துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை என் தேவனே உம்முடைய தூதர்களை அனுப்பி அல்லேலூயா தேற்றுவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரே தட்டி எழுப்பும்படி செபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்ன கர்த்தர், இந்த நாளிலே ஆவியில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பலன் இறங்கட்டும் என்று செபிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆவியிலும் இறங்குங்கப்பா. அல்லேலூயா. ஆவியில உற்சாகப்படுத்துங்க. ஆவியில அல்லேலூயா உற்சாகத்தை கொடுங்க. புதிய பலத்தை கொடுங்க. அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தரை கட்டி எழுப்புகிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சோதரம் ஆசீர்வதிக்கும்படி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.